உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும். யாரெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தீங்களோ அவங்க வாழ்க்கையில இதோ இந்த வினாடி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. 2 இன்ச் உயர்ந்திருக்கிறீங்க. இப்போ உயர்ந்திருக்கிறீங்க. ஒரு சின்ன பயிற்சியோட இந்த பயிலரங்கத்தை தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன். 720 பேர் வந்திருக்கிறீங்க. 21, 22, 23, 24, 25 725 பேர் இருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பயிற்சி. இது என்னுடைய ஃபோன். நான் இங்க வைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபோன். இதுக்குள்ள என்னுடைய ஆஃபீஸ் இருக்கு. என்னுடைய கம்யூனிகேஷன் நான் பண்றதுக்கான எத்தனை விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கு. உங்களில் யாருக்காவது துணிச்சல் இருந்தா இதை தொடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் இங்க நடந்தது. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிள்ளை எழுந்திருச்சா. பின்னால யாருமே முயற்சி பண்ணல. ஏன்னா முன்னால இருக்கிறவங்க எந்திரிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு உக்காந்துட்டீங்க. இந்த பொண்ணு இருக்கால, இவ நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்? என்னுடைய ஃபோனை புரியல. தைரியம் இருந்தா தொட்டு பாருங்க தானே சொன்னேன். இந்த பெண் என்ன செய்தாள்? இவ தொட்டு பார்த்தா, இவளும் தொட்டா, இவ கையில எடுத்து கொடுத்தா. வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான். உங்களை போட்டு மிரட்டும். தொட்டு பார்க்க முயற்சி செய்யும் தான் சொன்னேன். இவ தொட்டு எடுத்தால, இவ்வளோதாங்க லைஃப். வெரி சிம்பிள். உங்களை ஒரு மாதிரி நான் அவளை மறைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அவன் என்னை பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தா நின்று இருப்பா. லைஃப் அப்படிதான். இனிமேல் தொட்டு பாருன்னு சொன்னா எடுத்து கையில கொடுத்துடணும். ரொம்ப ஒபீடியண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்டூடெண்டா இருக்கலாம். மீறி யோசிச்சாதான் ஜெயிக்க முடியும். இவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கலாம். ஆனா அதையும் மீறி ஏதோ ஒரு சின்ன டிரைவ் உங்ககிட்ட இருந்தா ஜெயிக்கலாம். அடுத்தடுத்து வந்தீங்கல்ல, அதெல்லாம் இல்ல வெற்றி. யாருமே எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே எழுந்திருச்சால, அதுதான் வெற்றி.